ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குருவிக்குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு 2 டிஷ் பார்க்க போகிறோங்க. அதில் முதல்ல சுவையான கேரட் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கேரட் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, தாளிப்புக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. எடுத்து வச்ச தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டங்க. இப்போ எடுத்து வச்ச கேரட்டை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கேரட் கொஞ்சம் வேகட்டும். கேரட் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு தொக்கு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவதாக கேரட்டை வச்சு ஒரு டேஸ்ட்டான கீர் பண்ணலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கேரட் மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப்பு சர்க்கரை, நெய் 2 ஸ்பூன், முந்திரி, ஏலக்காய், பட்டை ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பால். இப்போ கீர் செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. குக்கரை திறந்து பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கேரட் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை குக்கரில் சேர்த்து எடுத்து வச்ச சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போது 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது எடுத்து வச்ச 1 கிளாஸ் பாலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காயும் பட்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது தாளிப்பு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி இப்போ பொன்னிறமாயிடுச்சு. இதை கீரில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, கேரட் சட்னியும் கேரட் கீரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குருவி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.